ஓம் சக்தி. ஆன்ம பரிபக்குவம் உள்ளவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வது இல்லை. இது பொது இயல்பு. அன்னையிடம் பெற்று வருகின்ற இறை அனுபவங்களை வெளிப்படுத்திச் சொல்வதில்லை. இங்கே அடிக்கடி வந்து கொண்டிருந்த தாடிக்கார பெரியவரிடம் மட்டும் அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் தனக்கு கிடைத்த அனுபவம் ஒன்றை பகிர்ந்து கொண்டது உண்டு. அன்னையின் திருவுருவச் சிலை கருவறையில் நிறுவப்படாத சமயம் அது. அந்த சிலை தானியவாசத்தில் ஓர் அறையில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையில்தான் அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் தங்குவது வழக்கம். ஒரு நாள் நள்ளிரவில் உறக்கத்தில் இருக்கும்போது அவர்தம் சூக்கும உடல் பருவுடலை விட்டு பிரிந்தது. விழிப்பும் வந்துவிட்டது. பிரிந்த உடல் முறைப்படி ஆலயத்தை வலம் வந்தது. சந்நிதி அருகே வந்து நின்றது. அவ்வாறு நின்றவுடன் பூட்டப்பட்டிருந்த ஆலய கதவுகள் தாமே திறந்து கொண்டன. 2 கைகளிலும் கற்பூர கட்டிகள் தென்பட்டு எரிந்தன. அப்படியே அவற்றை அன்னைக்கு ஆராதனை செய்த பின் மறுபடியும் ஆலயத்தை வலம் வந்து பழையபடி தன் பருவுடலோடு அந்த நுண்ணுடல் ஐக்கியமாகிவிட்டது. அத்தகைய அற்புத அனுபவத்தில் பருவுடலுக்கும் உடல் உணர்ச்சி இருந்தது, நுண்ணுடலுக்கும் உணர்ச்சி இருந்தது. மனிதர்களுக்கு பருவுடல், நுண்ணுடல் என்ற 2 உடல்கள் உண்டு. இவற்றை முறையே தூல சரீரம், சூக்கும சரீரம் என்று குறிப்பிடுவர். ஒருவருக்கு இறுதியில் உயிர் பிரியும் போது உண்டாகும் மரண அவஸ்தை இருக்கிறதே, அது தூல சரீரத்தை விட்டு சூக்கும சரீரம் பிரியும் போது உண்டாகிறது என்பர். அப்பொழுது பெருந்துன்பமாக இருக்கும். ஆனால் அந்த துன்பம் ஞானியர்களுக்கும் உபாசனை பலம் பெற்றவர்களுக்கும் இருக்காது. ஏனென்றால் ஈரத்தோடு கூடிய ஒட்டிய காகிதத்தை இன்னொரு காகிதத்திலிருந்து எவ்வளவு எளிதாக பிரிக்கலாமோ அவ்வளவு எளிதாக பிரித்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு இவ்விரு உடல்களும் தனித்தனியே பிரிந்து இயங்கும். திருவருள் பலத்தால் அந்த ஆற்றல் இவர்களுக்கு வந்துவிடுகிறது. மேற்கண்ட அனுபவம் குறித்து தாடிக்காரர் அன்னையிடம் வினவிய போது, பாலகனை மகான் ஆக்க வேண்டுமல்லவா, ஆதலின் அந்த அனுபவம், அது குறித்து எந்த குழப்பமும் வேண்டாம் என்று பாலகனுக்கு சொல்லிவிடு என்றாள் அன்னை. ஓம் சக்தி.